வெளியாகியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக்க மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சிற்றுண்டிகள் விநியோகிக்கப்படுகின்றன. வெயில் காரணமாக ஏராளமானோர் அங்கு மயக்கமடைந்த நிலையில் தற்போது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சிற்றுண்டிகள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பிரேம், தற்போது மாநாட்டு பந்தலையொட்டி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஏற்கனவே இருக்கைகளில் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கான சிற்றுண்டிகள் இப்போது விநியோகிக்கப்படுது. அது தொடர்பான தகவல். நிச்சயமாக பாலவேல், அதாவது இங்கு ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் வந்தமண்டம் இருக்கிறார்கள். அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கிவிட்டு மேடையில் நோக்கி சாரசாரையாக செல்கின்றனர். அங்கு போடப்பட்ட இருக்கைகள் சுமார் 2 மணி நேரம் உட்கார்ந்து அமர்ந்து அந்த மேடை எப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது என்பதை கண்டுகளித்தார்கள். அதற்கு பிறகாக அவர்களுக்கு காலையிலிருந்து ஒரு சில நிர்வாகிகள் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மீண்டும் வெளியே வந்து சிற்றுண்டிகளை அருந்துவதற்காக நிறைய பேர் சாரசாரையாக வெளியே வந்தனர். ஆனால் இதனால் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது உள்ளே மயக்கமடைந்திருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் என்பது அந்த அளவு இருக்கிறது. இதை சுற்றி மரங்கள் ஏதும் இல்லாததால் இந்த இருக்கைகள், அங்கு இருக்கக்கூடிய மின்சாதன சாதனங்கள் என அனைத்திலுமே தற்போது வெயிலின் தாக்கத்தினால் அங்கு இருக்கையில் அமர்ந்திருந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தண்ணீர் பாட்டில் என்பது தற்போது விநியோகிக்கப்பட்டிருக்க வருகிறது. அதே போல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் சிற்றுண்டிகளும் விநியோகிக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பை வகித்திருக்கிறார்கள். அந்தந்த அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது பல வண்ண கலர்களில். அவர்கள் இங்கிங்கு வந்து அமர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நிபந்தனைகளையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என நிர்வாகிகள் தற்போது இருக்கையில் அமர்ந்த நிலையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தற்போது இந்த சிற்றுண்டிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிற்றுண்டிகளும் வழங்கி வருகிறார்கள். நேரம் ஏற இன்னும் 2 மணி நேரத்தில் 3 மணிக்கு மாநாடு துவங்க உள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஏனென்றால் ஒரு 5 நிமிடங்கள் கூட அந்த மாநாட்டு திடலில் இருக்கையில் அமர முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே தான் கூறுகிறார்கள். ஏனென்றால் விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை முழுவதும் தற்போது போக்குவரத்து நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை முழுமையாக தற்போது போக்குவரத்து சம்பித்திருப்பது என்பது கூறலாம். 6000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் 3 மணிக்கு வருவார்கள். அவரை உள்ளே அழைத்து செல்வது அந்த சாலையிலும் போக்குவரத்து காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளே 75,000 இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகளில் சுமார் 50,000 வரை தற்போது அமர்ந்திருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் இல்லாததால் 100க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் என்பது தற்போது தெரிகிறது. ஆனால் இதனை அறிந்த அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது தண்ணீர் பாட்டில் விநியோகிக்க ஒலிபெருக்கி மூலம் அறிவித்திருக்கிறார். அதன்படி சிற்றுண்டியிலும் வழங்கப்பட்டு வருகிறது. பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு தொண்டர்களினுடைய வருகை தற்போதே அதிகரித்திருப்பதன் காரணமாக குடிநீர் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டிகளில் காலியான நிலையில் தற்போது கூடுதலாக அவர்களுக்கு குடிநீர் வழங்குவது மற்றும் சிற்றுண்டிகள் வழங்குவது என தற்போது மாநாட்டு பந்தலில் அதற்கான விநியோக பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தார்கள். இந்நிலையில் தேவையான உணவு மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்படும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கு தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக அறிவித்து வந்தார். அதன் அடிப்படையில் தற்போது மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கான சிற்றுண்டிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குடிநீர் தொட்டிகளில் குடிநீர் நிரப்பவும் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைக்கே சென்று குடிநீர், சிற்றுண்டி உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டுக்கு எதிர்பார்த்ததை விட தொண்டர்கள் காலையில் இருந்தே தொடர்ந்து குவிய தொடங்கி இருக்கிறார்கள். 70,000 இருக்கைகள் போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்கு இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். 4 மணிக்கு இந்த மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாநாட்டு பந்தலில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் நிலைமை என்ன? ஓவர் டு யூ.
தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு. இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடைபெறும் இடத்துல தான் நாம இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேஜ் பக்கத்துல, ஸ்டேஜோட ரைட் சைடுல தான் நாம இருக்கோம். இப்ப பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அதிக அளவுல குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தனித்தனியா பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அதே மாதிரி மீடியா பீப்புளுக்குன்னு தனித்தனியா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொண்டர்கள் முன்னாடியே வந்ததுனாலயும், ஃபேன்ஸ் முன்னாடியே வந்ததுனாலுமே எல்லா இடமுமே ஆக்கிரமிக்கப்பட்டுதான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல இங்க வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால எல்லோரும் ஏற்கனவே சோர்வு நிலையில காணப்படுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கிறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அறிவிப்பும் அவ்வப்போது மேடையில ஏறி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்து வராரு. எல்லாரும் கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க, தண்ணீர் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இருக்கக்கூடிய மக்கள், அதாவது முதல்லயே இங்க வந்து இடம் பிடிச்சவங்க எல்லாம் மத்த சேர்ஸை எடுத்து அவங்களுக்கான நிழலை அது மூலமா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பேல இருந்து இன்னொரு பேக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருந்தாலும் கூட ஏறி குதிச்சு வரக்கூடிய ஒரு நிலையும் தான் காணப்படுது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே முழுமையா அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கூட்டங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ் இங்க அதிக அளவுல காணப்படுறாங்க. காலையில சற்று நான் குறிப்பிட்ட மாதிரி, முன்பே குறிப்பிட்ட மாதிரி வெயில் அதிகம் இருந்ததுனால சில பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் இங்க ஸ்டேஜோட ரைட் சைட்ல இங்க எமர்ஜென்சி சென்டர்ஸ், அவசர சிகிச்சை மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மையத்துக்கு உடனடியா அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. இந்த இடங்கள்ல தான் கழிப்பறை வசதிகளும் போடப்பட்டிருக்கு. ஆனாலும் 75,000 நபர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில இங்க செட்டப் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த கழிவறை வசதிகள் எல்லாம் போதுமானதா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இங்க தொண்டர்கள் தான் இப்ப அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. முன்பாக பெண்கள், அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் அதிக அளவுல வர வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் சிறுவர்களும் இங்க காட்சியளிக்கிறாங்க. சிறுவர்கள் வரக்கூடியதையும் நம்மால இங்க பார்க்க முடியுது. சிவரஞ்சனி, தற்போது மாநாட்டு பந்தலை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் அங்க இருக்கைகள் அமர்ந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னபடி அவர்களுக்கான சிற்றுண்டி, உணவு, குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய விநியோகம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லலாம். இருக்கக்கூடியவங்கள்ட்டயே கேட்கலாம். தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ காலைல இருந்து வெயில் அதிகமா இருக்கு இல்லையா, ஸ்நாக்ஸ், தண்ணி எல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் அது கிடைச்சதா? இல்ல, எங்களுக்கு கிடைக்கல. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல ஒரு 10 மணிக்கு கிளம்புங்க. ஓகே, 10 மணிக்கு. இப்ப நீங்களா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன எதிர்பார்ப்போட இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? அவர் தளபதி பார்க்கணும், அவர் அண்ணனை பார்க்கறதா வந்தா தலை குடிச்சிருக்கு. நாங்கள் வரோம். எப்ப வந்தீங்க நீங்களா? உங்களுக்கு தேவையான வசதிகள் இங்க செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேடம், நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்கோம் மேடம். எங்களுக்கு தேவையானது தண்ணி கிடைச்சது, மற்றது எதுவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. பல எதிர்பார்ப்புகளோடு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம். எங்களோட எண்ணங்கள் எல்லாரும் நிறைவேற்றுற மாதிரி எங்களோட கொள்கை இருக்கும். அண்ணா அறிவிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கோம். நாளைய விடியல் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தோட கையில் இருக்கு. இப்ப தொண்டர்கள் குறிப்பிட்டதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் பாலவேல். இங்க நிறைய பேர் வந்து தண்ணீர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சிலருக்கு கிடைக்கல அப்படின்றதையும் சொல்றாங்க. இங்க மற்றும் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தாம்பரம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரத்திலிருந்து வந்திருக்கேன் மேடம். நான் பல நாளாக இங்கே பல மாநாட்டுக்கு போயிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கு மாநாட்டுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வசதிகள் செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன வசதிகள் இன்னும் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சில இடத்துல தண்ணி கிடைக்கல. பட் இருந்தாலும் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாநாட்டுக்கு வந்துட்டு பிறகு இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யறது பெரிய விஷயம். ஏன்னா வருங்கால முதலமைச்சருக்காக இதெல்லாம் நம்ம தாங்கி கொண்டு தான் வேண்டும். மக்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை இது ஒரு பிரதான பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இது தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்ன சூடான வெயில், எல்லாரும் மழை எதிர்பார்த்தார்கள், யாகம் செய்தார்கள். மழை வர வேண்டும் என்றான வருண பகவான் மழை வராமல் சுட்டெரிக்கும் வெயிலிலே எங்களை காத்திருக்கா. இருந்தாலும் பல தளபதியாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பிடுறது விஜய பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம், விஜய்க்காக தான் வந்தோம், நாங்க எங்களோட சொந்த செலவுல எங்களுடைய கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நாங்க வரோம் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் இங்க குறிப்பிடுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பொதுவா விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான் இங்க நிறைய பேர் கூடி இருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம இப்ப இவங்களா பேசுனதுல இருந்து கேட்டிருப்போம், தண்ணீர் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு வெயில் இருக்கும் என்பதை முன்பே கணிக்க தவறி இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இவங்க எல்லாரும் குறிப்பிடுறாங்க. பாலவேல்,
தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். பிரேம், தற்போது மாநாடு 1 மணி நேரம் முன்னதாக 4 மணிக்கு பதிலாக 3 மணிக்கே நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது எந்த அளவுக்கு இருக்கு பிரேம்? நிச்சயமாக பாலவேல், அதாவது தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மாநாடு என்பது 3 மணிக்கு துவங்க உள்ளதாக ஏற்கனவே திட்டமிட அறிவிக்கப்பட்டது. ஆனால் சற்றே கிடைத்த தகவல் 2 மணிக்கே தற்போது மாநாடு என்பது துவங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக கலை நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநாட்டுக்கு நடிகர் விஜய் அவர்கள் முன்னதாகவே வருவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தற்போது இது குறித்த தகவல் என்பது தற்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இங்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது மேடையை நோக்கி சாரசாரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையாக வெயில் என்பது பாதிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் உணவு தேடி தற்போது தேசிய நெடுஞ்சாலை நோக்கி வருகிறார்கள். உள்ளே செல்பவர்களுக்கு தற்போது ஒரு பேக் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பேக்கில் என்னென்ன 2 தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 2 தண்ணீர் பாட்டில், ஒரு பிஸ்கட்டு, இது 5 இது கொடுக்குறாங்க. 2 சாப்பிட்டோம் கொண்டு வந்து கொடுக்குறேன். உள்ள நீங்க போனீங்களா? வெயில் தாக்கம் எப்படி இருக்கு? சேர்ல உள்ள உட்கார முடியலங்க சார். அந்த அளவுக்கு கும்பல், கட்டுக்கணக்காக கும்பல். எல்லாம் சேர் போட்டு 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் 9 மணிக்கு தான் உள்ள போனோம். 9 மணிக்கு உள்ள போய் இடம் கிடைக்கணும் சார். அதனால வெளியில வந்துட்டு இப்போ உணவை தேடி தான் வெளியில வந்திருக்கோம். இந்த ஸ்நாக்ஸை வச்சு இது பண்ணா வெளியே வந்திருக்கீங்க சார். உணவு நீங்க வெளில வந்துட்டீங்க, இங்க கடைகள் இருக்கா உணவு சாப்பிட்றதுக்கு? எப்படி நீங்க? இல்லை, ஒவ்வொருத்தரையும் கேட்டு தாங்க சார் வரோம். எங்கன உணவு இருக்குது அப்படின்னு கேட்டு தாங்க சார் வரோம். உணவுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணலையா மாநாட்டு ஏற்பாடுகள்? இல்லை, பண்ணியிருக்காங்க சார். அது அந்த சைடு நடக்க நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு கும்பல், ஒரு 5 லட்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க. நம்மளால முண்டி முடிச்சு உள்ள போக முடியலைங்க சார். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இப்போ உங்களுக்கு தண்ணீர் வெயில் தாக்கம் எப்படி இருக்கு? தண்ணீர் கிடைக்குதா? உணவு கிடைக்குதா? தளபதி பார்க்க வந்ததுனால தண்ணீரோ உணவோ அதை தேடி நாங்கள் வரல. அவர் வந்து தளபதி சிஎம் ஆகணுன்றதுக்காக நாங்கள் அவரை தேடி கிளிநூர் ஒன்றி நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம். வி சாலையில் வரும்போது டிராஃபிக் ஆயிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் நடந்து தான் வந்தோம். நடந்து வந்தோன்னா இங்கே வந்து எங்களுக்கு எல்லா உணவும் செய்து தயார் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்கும். கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கும். உங்களுக்கு இடம் பார்த்தா தான் திரும்பி வேற இடம் பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அவரை பார்த்துட்டு போகலான்றதுக்காக நாங்கள் வெயிலும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஏதாவது வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, கொஞ்சம் கேப்லாம் போட்டுட்டு வரீங்க, வெயில் முன்னே இருக்குன்னு தெரியுமா? எப்படி உணவுலாம் எப்படி நீங்கள் காலையில் சாப்பிட்டே வந்துட்டீங்க? இத்தனை நாளாக வெயிலின் தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்குது. நாங்கள் மதுரை மாவட்டம் பேரையிலேருந்து வர்றோம். அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குது. அவங்களும் தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குது. 5-6 லட்சம் பேர் நெருக்கி இருக்க இடத்துல தண்ணீர் அதிகமான தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் லட்சியமே 26ல் சிஎம் விஜய் வரணும். அது எங்கள் லட்சியம். கேப் எப்படி அவங்க கொடுத்தாங்களா? நீங்களே இல்லை, இலவசமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க. டொனேட் பண்ணுறாங்க. உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி? பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பாக தெரியுது. எல்லாரும் நல்லா இருக்கவங்கலாம் பாதுகாப்பு எடுக்கிறாங்க. சேர்கள் நிறைய அடுக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டா. குறிப்பாக இங்கே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் ஆனால் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் 26ல் முதல்வர் ஆக்குவோம், அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று தான் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கான தண்ணீர் பாட்டில், சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க? என்னென்ன ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரோம் நாங்கள். அது பார்த்தீங்கன்னா எல்லா அத்தியாவசிய பொருள்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா வெயில் மற்றவங்க சொன்ன மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது. அதான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக இருக்குது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். யாராலையும் அங்கே உள்ளே வந்து ரொம்ப நேரம் உள்ள ட்ராவல் பண்ணி உட்கார முடியல. சரி, கரெக்டான டைமு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி போயிருப்போம். கொஞ்சம் காலையிலே போயிட்டு இருக்கிறதுனால வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் பாதி பேர் வந்து வெளியவும் உள்ளவும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டான டைம் சொல்லணும். பார்க்கிங்லாம் எப்படி? தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து எப்படி இருக்குது? பார்க்கிங்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு? பார்க்கிங் வசதி எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க. பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்போடைய, அது இல்லாமல் தொண்டர்களுடைய சப்போர்ட்டோட தான் கண்டிப்பாக இதில் இருக்குங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க? உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? என்ன மாதிரி? தளபதி சிஎம் அவரே தான். நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க? இங்க பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டருங்க எங்க வீடு தென்பேர். நான் வந்து ஆரம்பத்தில் ஏடிஎம்கே தான் இருக்கேன். ஆனால் தளபதியினுடைய ஒரு இது நல்ல இதாக இருக்குதுங்க. ஆனால் வெயில் இருக்கிறதாங்க நெல்லுது. மழை பெஞ்சுன்னா ஒரு கூட்டம் கூட இங்கே இருக்காதுங்க. அவ்வளோவா வெயில் கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு ஒருபோதும் வெயில் இல்லை, வெயில் தான் இருக்கணும். மழையை பெய்ய கூட நாங்களே வேண்டிக்கிட்டுங்க. அடுத்த கட்சிக்காரன் தான் இருந்தாலும் நான் வேண்டிக்கிட்டேங்க. இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணுங்க எதுவாக இருந்தாலும்.
குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்துட்டு மழை வேண்டாம் என்பதற்காக தற்போது வெயிலையும் பொறுத்துக் கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் உள்ளே மேடையின் உள்ளே சென்றவர்கள் அதிக அளவில் வெயிலின் தாக்கத்தினால் தற்போது மயக்கமடையக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வி சாலையில் மட்டும் சுமார் 95 டிகிரி என்பது தற்போது வெயில் அதிக அளவில் தாக்கி இருக்கிறது. குறிப்பாக இங்கு ஏராளமான தொண்டர்கள் உள்ளேவும் வெளியேவும் சென்று வருவதால் வெயில் இல்லாமல் உணவு இல்லாமல் தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிக அளவில் இங்கே கடைகள் போடப்பட்டிருந்தாலும் உணவு அத்தியாவசியமாக கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாநாட்டு நிர்வாகம் செய்திருந்தாலும் அதிக அளவில் தொண்டர்கள் வந்ததால் இந்த உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது என்பது தகவல் வெளியாக இருக்கிறது.